Hi friends, welcome to Evangeline's Kitchen. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எறா தொக்கு செய்ய போகிறோம். இந்த எறா தொக்கு பார்த்திங்கன்னா சாதத்துக்கு, சப்பாத்தி, தோசைக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த எறா தொக்கு பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே எறாவை மசாலாவில் ஊற வச்சுட்டேன். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் கலர் மாறி வரட்டும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே எறாவோட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நான் பரட்டி வச்சுருக்கிறேன், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் 2 தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி மசிகிறக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு எறா கூட உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்குறோம், அதனால் உப்பு கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. தக்காளி வந்து கொஞ்சம் வேகட்டும், அதனால் மூடி போட்டு விட்டுடலாம். மூடியை திறந்தாச்சு. தக்காளி பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. இது கொஞ்சம் மசிஞ்ச உடனே நம்ம இப்போ பரட்டி வச்சுக்கிற எறாவை போட்டுக்கலாம். இந்த எறாவில் என்னென்ன போட்டிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வீட்டு மிளகாத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக எண்ணெய், உப்பு, மஞ்சத்தூள், இது எல்லாத்தையுமே போட்டு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சிட்டேன். இப்போ அந்த ஊற வச்ச எறாவையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. இப்போ மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எறாவில் இருந்த தண்ணி எல்லாமே வெளியே வந்து எறா வந்து நான் வெந்துட்டுருக்கு. மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு, எனக்கு இவ்வளோ தண்ணி தேவையில்லை, அந்த தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். நான் மறுபடியும் மூடி வைக்க போகிறேன். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட் இருந்ததை விட இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நல்லா ட்ரை ஆயிடுச்சு. எறாவும் நல்லா வெந்துடுச்சு. உப்பு காரம் தேவைப்பட்டால் இந்த டைமில் கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான எறா தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாகவே செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இவாஞ்சலின்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.